கட்டுமான ஆர்வலர் கலைஞர். ஐயன் திருவள்ளுவர் மீது கலைஞருக்கு இருந்த தீராத பற்றின் காரணமாக தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் தெற்கெல்லையான குமரியில் வள்ளுவர் சிலையும் அமைத்தார். வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் கோயில் தேரின் மாதிரியில் கட்டப்பட்டுள்ள சிற்பத்தேர் பலரையும் கவர்வதாகும். இத்தேரினுள் திருவள்ளுவரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதன் கருவறை வாயிலில் திராவிட கட்டடக்கலை பாணியில் தூண்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள அரங்கம் குறள் மணிமாடம் என்று பெயரிடப்பட்டு அதில் 1330 குறட்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நில்லாது அழிந்து போன பூம்புகாரை அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்டதே பூம்புகார் கலைக்கூடம். இங்கே சிலப்பதிகார காட்சிகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. நூல்கள் வாசிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாளில் அன்றைய முதல்வர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம். சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வரைபடம் முழுமையாக கிடைத்துவிடும் என்பார்கள்.